ஹாய் ஹலோ லவ்லி வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மூவி காசிப் யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான செம்ம என்டர்டெயின்மெண்ட் அண்ட் எமோஷ்னல் அண்டு எப்படிலாமோ புகழ்னான்னு தெரில, அந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு படத்தோட ரிவ்யூ தான் எடுத்து வந்திருக்கேன். வாழை 2 பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ் மூவியோட ரிவ்யூவை எந்த ஒரு ஸ்பாய்லருமே இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மறக்காமல் மூவி காசிப் யூடியூப் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். உண்மையிலே சொல்கிறேன், மலையாளத்தில் அந்த வாழை அப்படிங்கிற ஒரு மூவி ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் அதை பார்த்து சம்பவமே என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் வழக்கமாக எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சரி, பார்ட் 1 விட பார்ட் 2 ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு சினாரிஸ் இருக்குது தெரியுமா. அது இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பார்ட் 1 விட பார்ட் 2 அல்டிமேட்டாக எக்ஸ்ட்ரானரியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். எனக்கு பார்ட் 1 ஒரு ரொம்பவுமே பர்சனலாக பிடிக்கலை, அந்தளவுக்கு ஒரு இது இல்லை. ஆனால் பார்ட் 2 உண்மையாக சொல்லணும்னா உண்மையிலே எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. என்னையா அந்த படத்தை பற்றி இவ்வளோ புகழ்கிற, அப்படி என்னையா அந்த இருக்குது படத்தில் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். படத்தோட ஸ்டோரியை ஸ்பாய்லர் இல்லாமல் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு 4 ஸ்கூல் பசங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் ஒரு சில தவறுகள் பண்ணுறதுனாலையும் அவங்களோட லைஃப் மொத்தமாகவுமே சேஞ்ச் ஆகிடுது. அது என்ன மாதிரியான சேஞ்ச் அப்படிங்கிறது தான் படத்தோட ஸ்டோரி. இது உண்மையிலே இந்த கதையை கேட்கும்போது அதாவது ஒரு கருத்தூசி திணிக்கிற மாதிரியான கதை மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஆனால் இதை இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் உட்பட எல்லாருமே என்டர்டெயின்மெண்ட்டாக ஈஸியாக உள்வாங்கிக்கிற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பேல நம்ம டைரக்டர் அண்ட் ரைட்டர் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவாக அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான் சொல்லுவேன். இந்த படத்தில் இன்டர்மிஷனில் ஒரு சீன் வருங்க. அதாவது இந்த சீனை நார்மலாக எடுத்திருந்தோம்னா கருத்து சொல்கிற மாதிரி, திணிக்கிற மாதிரி, அதாவது இந்த மாதிரி தான் பசங்க இருக்கணும், இந்த மாதிரி தான் பொண்ணுங்க இருக்கணும், இந்த மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி தான் டீச்சர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தூசி போடுற மாதிரியான சீனை எடுத்திருக்க வேண்டிய ஒரு சீனை உண்மையில் வேறு ஆங்கிளில், வேறு விஷுவலில், வேறு சீனில் மாற்றி அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி காட்டி ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அது இன்டர்மிஷன் தான் அந்த ஸ்டோரியோடைய பீக் பாயிண்ட் அப்படின்னே சொல்லுவேன். அது பீக் பாயிண்டில் ப்ளேஸ் பண்ணி சூப்பராகவுமே ஸ்டோரியை டேர்ன் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு ஸ்டோரி மாதிரியும், செகண்ட் ஹாஃபில் ஃபஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய சின்ன தவறுனால செகண்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு லைஃப் காட்டுற மாதிரியான ஒரு மூவியாக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. உண்மையிலே சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாஃப் ஆகும்போது சமவுமே ஃபன்னாகவும் சமவுமே என்டர்டெயின்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ண மூவி போக ஒரு நல்ல ஒரு பீக் பாயிண்டில் அப்படி இன்டர்வலில் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்களையும் ஃபஸ்ட் ஹாஃபில் சிரிக்க வச்ச ஒவ்வொருத்தவங்களையும் சிந்திக்கவும் வச்சு கிளைமேக்ஸில் கதறி அழுவவுமே வச்சுட்டாரு. இந்த படத்தோட கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி ப்ரோஸ் அந்த மாதிரியான உறவுகளையும் காட்டியிருக்கு. நண்பர்கள் அப்படிங்கிற உறவுகளையும் காட்டியிருக்கு. வாழ்க்கை எப்படிலாம் நமக்கு ஒரு லெசன் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியே பற்றியும் பேசியிருக்கு. படிப்பு ஒருத்தனுக்கு எந்தளவுக்கு ஒரு முக்கியத்துவம், எந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத பற்றியுமே பேசியிருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களையுமே பேசியிருக்கு. அது எல்லாமே ஜாலியாக பேசியிருக்கு. ஒரு விஷயத்தில் கூட ஒரு கருத்தூசி திணிக்கிற மாதிரியான விஷயங்கள் எந்த இடத்துலையுமே நான் காணலை. அதாவது இந்த படத்துக்கு நான் ஒரு ரேட்டிங் வச்சுருக்கேங்க. அதை எனக்கு தெரிஞ்சு நான் இந்த என்னோடய சேனல் க்ரைட்டீரியாவில் இந்த ரேட்டிங் தான் டாப்பில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 50க்கு 45. உண்மையிலே சொல்கிறேன், என்னை ரொம்பவுமே இம்ப்ரெஸ் பண்ண ஒரு மூவின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த படத்துக்கு பற்றி என்னடா இப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் படத்தை பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் ஆக்ட் பண்ண ஆக்டர்ஸ் எல்லாருமே சூப்பராகவுமே ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய புதுமுகங்கள் இருக்குது. அவங்க எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்கை பெஸ்ட்டாகவுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைட்டரை கண்டிப்பாக நான் பாராட்டியே தீருவேன். அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் ஒவ்வொன்றுமே எக்ஸ்ட்ரானரியாக சூப்பராகவுமே இருந்துச்சு. அண்ட் ஸ்டோரி அண்டு படத்தை மேக் பண்ணி இந்த விதமே ஒரு மாதிரி நார்மலாக இருந்தாலுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ரொம்பவுமே எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேயாக இருந்தது தான் உண்மையிலே படத்தோட மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் படத்துக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஒரு எடிட்டருமே படத்தில் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. அது படம் பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் யங்ஸ்டர்ஸுக்கு பிடிக்கும். அதையும் தாண்டி பேரண்ட்ஸுமே இந்த படத்தை பார்க்கணும். அதையும் தாண்டி டீச்சர்ஸ் இந்த படத்தை பார்க்கணும். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், அந்த படத்தை யார் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஒரு வயது விரும்புகளும் இல்லாமல், விதிமுறைகளும் இல்லாமல் படத்தை எல்லாருமே ஜனரஞ்சகமாக பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மைனஸ் அப்படின்னு சொல்லி நான் பார்க்குற விஷயம் என்னென்னா, நிறைய விஷயங்களை நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அதெல்லாம் தப்புன்னு தானப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான எக்ஸ்பிளைன் கொடுத்தாலும் அதை நார்மலைஸ் பண்ணுற மாதிரியான காட்சிகள் இருப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் அது எண்ட் ஆஃப் த டைமில் அதெல்லாம் அவங்கள லைஃப்பை சேஞ்ச் பண்ணும், அதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரியாக புரிய வச்ச கருத்துக்களோடு அதை முடித்ததுனால அதை பற்றி நம்ம பெருசாக விவாதிக்க தேவையில்லை.
கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த படம் ஹாட் ஸ்டாரில் தமிழில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.